என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலகமெல்லாம் உள்ள தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். ஏன் மொழி தெரியாதவர்கள் கூட இதை பார்த்து பழகி தான் அதை செய்து நலம் பெற்று தன் குடும்ப நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து பல்வேறுபட்ட நோய்களை நீக்கி இருக்கிறதாக அவர்கள் ஃபோனில் பேசுவதும் கடிதங்கள் எழுவதும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த ஒரே நிகழ்ச்சி தான் மக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சி. மற்ற கதைகள் வரும், பாட்டு வரும், என்னெல்லாமோ நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் வரும். அவைகளெல்லாம் கேட்கலாம், ரசிக்கலாம், அதோடு சரி. பட் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடியது, நமக்கு நாமே டாக்டர் ஆகிக்கொள்ளக்கூடியது, மருந்து செலவே நமக்கு ஏற்படாத ஒரு நிலையை தரக்கூடிய அற்புதமான கலை இந்த யோகக்கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் முனிவர்கள் இதில் யோகா ஆசனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒவ்வொரு பேர். 84 லட்சம் ஆசனங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்று வியக்கிறார்கள், பார்க்கிறார்கள், பழகி இங்கே வந்து வெளிநாட்டுக்காரர்கள்லாம் பழகுகிறார்கள். அதுதான் நான் கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் நமக்கு பார்ப்பீர்களானால் கிருத்தியாலயா 5 வயது SPOS ஸ்கூலில் யூகேஜி படிக்கிறார், அண்ணா நகரில். இங்கே உள்ள எனது பயிற்சியாலையில் இங்கே வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே கொண்டு விட்டு இவளை ஆசனம் செய்ய வைத்து கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பெற்றோர்களுக்கு குழந்தை மீது அவருடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் சந்திரேஷ் அவர்கள் 9 வயது JCNHS ஸ்கூலில் குளத்தூரில் படித்து கொண்டிருக்கிறார். அவர் நிறைய ஆசனங்கள் செய்வார். இப்பொழுது இந்த குழந்தை செய்யக்கூடிய ஆசனம் சேதுபந்த ஆசனத்தையும் அவர் செய்வார். என் அருமை குழந்தைகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டி இந்த சேதுபந்த ஆசனத்தை செய்யுங்கள். கொஞ்சம் முன்ன தள்ளிப்போமா, கீழே இறங்கு சந்திரேஷ், கீழே இறங்கு. எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்கணும். தலை நேர வை பொண்ணு, தலை நேர வை. அப்படி. சேதுபந்தம் என்றால் மலை ஆசனம். மலை போன்று இருக்கின்ற காரணத்தினால் இது மலை ஆசனம் அல்ல சேதுபந்த ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். இடுப்பெலும்பு மேலே தூக்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த L4 L5யில் சில பேருக்கு எலும்பு வெளியே வந்துடும், முதுகு வலி ஏற்படும், கழுத்து வலி ஏற்படும். அவைகளுக்கெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தை செய்தால் போதும். இது கம்ப்யூட்டர் காலம். மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்கிறவர்களுக்கு இந்த ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே தலையை அந்த பக்கம் வைத்துங்க, கால் நீட்டுங்க. இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டு, நீங்கள் தலையை வச்சு அங்கே கால் நீட்டு. படுத்துக்கோ, தூக்கு, நல்லா தூக்கணும். காலை உள்ளே இழுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கால் உள்ளே இழு. தூக்கு முதுக. பாருங்கள், கழுத்து மடக்கப்படுகிறது. தைராய்டு கிளாண்ட்ஸ் நன்றாக வேலை செய்யும். கழுத்தில் ஏற்படக்கூடிய வலிகள், முதுகெலும்பு தூக்கப்படுகின்ற காரணத்தினால் முதுகிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முட்டிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இலகுவாக ஒரு வாரம் இந்த ஆசனத்தை செய்தாலே நீங்கிவிடும். சில பேர்களுக்கு பெரிய வயோதிகர்களுக்கு இப்படி தூக்க முடியாது. அப்போ அடியில் 2-3 தலானியை வச்சு இதை செய்து பழக்கணுமானால் அவர்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். வயது ஆக ஆக முதுகெலும்பு இறுகி விடுகிறது, முதுகிலே பல பிரச்சனைகள் வருகிறது.
அதே மாதிரி கனம், உடல் கனம் அதிகமானாலும் அந்த கனம் தாங்காமல் அந்த முதுகெலும்பானது ஒன்றுக்கொன்று உரசி அடிமுதுகிலே வலி வரும். அவர்களெல்லாம் இந்த ஆசனத்தை செய்தால் அந்த வெளியிலே வந்துடக்கூடிய நரம்பு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விடும். அதுதான் உண்மை. மெதுவாக இறக்குங்கள். தலையை அங்கே வச்சு காலங்கறிட்டு அங்கே வை தலையை. தூக்கு நல்ல. மெதுவாக இறக்குங்கள். பத்மாசனத்தில் உட்காரு. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரியான ஆசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். முதுகெலும்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டா மேலே போகிற சர்க்குலேஷன், தலைக்கு போகக்கூடியது, இடுப்புக்கு கீழே போகிற சர்க்குலேஷன்லாம் சரியாக இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் நம்ம லைஃப்பில் வராது. அதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்கள் எல்லாம் நாம் இளம் வயதிலேயே பழகிவிட்டால் பெரிய வயதுகளுக்கும் இந்த ஆசனம் செய்யலாம். முதுகிலேயே எந்த பிரச்சனையும் வராது. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். அந்த சிரசு கூட இந்த முதுகெலும்பில் தான் நிற்கி. முதுகெலும்பு இல்லைன்னா சிரசு இங்கே வந்துடும், தலை இங்கே வந்து கிடக்கும். அப்போ அந்த முதுகெலும்பை நாம் எவ்வளவுக்கு பாரம்பரிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமது ஆரோக்கியம் நாம் பாரம்பரிக்கின்றோம், நோய்கள் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சின்ன குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியவான்களாகவும் ஜனங்களில் அற்புதமான மனிதர்களாகவும் ஆக்குவதற்கு நாம் அவர்களை பழக்கி அவர்களுக்கு வேண்டிய ஆசனங்களை சரியான ஆசிரியர் வைத்து கற்றுக் கொடுத்து மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.